ஜெயிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. என்னதான் பிரச்சனை, என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்பும் ஜெயமும் உங்களுக்கு. புரியுதா? இது வரைக்கும் இந்த மிதுன ராசி மிளகாக படாத கஷ்டம் இல்லைங்க வேலை. ஏன்னா இங்க பாக்கியேஷ் வந்து ஆட்சியா இருந்தார்ல, இவர் வந்து இங்க 10க்கு வந்தோன்னே இது 9ஆம் இடத்துல இவர் இருந்துகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு உடைச்சல் கொடுத்தாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உங்க முதுகுல குத்துனாங்க, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு எடுத்தாங்கிறத கண்ணுக்கு ஈஸியா காட்டுவார். புரியுதா? உங்களை கெடுத்தவங்க, உங்களை வந்து வளரக்கூடாதுன்னு உங்களை தடுத்தவங்க எல்லாம் நீங்க பந்தாடக்கூடிய காலமா நான் பார்க்க போறேன். 10ல ஒரு பாவி வந்து அமர்றாரு, அதுவும் 10ல தொழில்காரனே வந்து அமர்றாரு. அமர்ற வீடு குருவோட வீடு, குரு பேச்சுக்கு ஊடு கொடுத்தவ வந்து லக்னத்துல வந்து அமர்றாரு. அப்ப எப்படி இருக்கும்? கிங் மேக்கர்ஸ். புரியுதா? ஓராண்டு உங்களை அசைக்க முடியாது. அடுத்த ஆண்டு வரும்போது பாத்தீங்கன்னா அடுத்த ஆண்டு பேர் இங்க வந்துடுவார். 2ஆம் இடத்துல தனகாரன் வருவாரு. தனகாரன் 2ஆம் இடத்துல இருந்து தொழில்காரனை பார்ப்பாரு. ஓஹோன்னு இருப்பீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இந்த 2025 சனி பயிற்சி உங்களுக்கு முடிஞ்சு அடுத்த சனி பயிற்சி வரும்போது வாழ்க்கை மட்டும் உயர்ந்திருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இப்ப எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய வருமானம் என்ன, பொருளாதாரம் என்ன சொல்லி இப்ப எழுதி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் பாக்குறீங்களா, எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த 2027 அடுத்த சனி பயிற்சி வரும்போது நீங்க எடுத்து பாருங்க. முன்ன எப்படி இருந்துச்சு கார்த்தி சொன்னாரு, இப்ப எப்படி இருக்குன்னு நீங்க எடுத்து பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இந்த குரு பகவான் தனக்காரகன், குரு பகவான் இங்க உச்சமாகிறாரு. கரெக்டா? உச்ச வீட்டுக்கிட்ட ஒரு கிரகம் இருக்கும்போது வலுவா இருக்கும். குரு உங்களுக்கு எத்தனை இடத்துக்கு அதிபதி? 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 10, 7 வந்து லக்னத்துல அமர்ந்திருக்காரு. இது வந்து புதனோட வீடு. குருவும் புதனும் சுப கிரகம். ஒரு சுப கிரகம் இன்னும் சுபகிரக வீட்டுல வந்து உட்காருதுங்கும் போது எப்படி இருக்கும்? நல்லதா நடக்கும். நல்ல வீட்டுல வந்து நல்லதா நடக்கும். புரியுதா? அடுத்தபடியா அடுத்த குரு பேச்சு என்ன ஆவாரு? கடகத்துல குரு என்ன பண்றாரு? உச்சமாக்குறாரு. அப்போ உங்களுடைய 10ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி உச்சம். புரியுதா? உச்சமானவர் யாரை பார்க்கிறாரு? சனியை பார்க்கிறாரு. உச்சமாய் தான் வீட்டை தானே பார்க்கும்போது உச்ச கிரகம் தான் வீட்டை வலுப்படுத்துது. வலுப்படுத்தும் போது கூட சனி தொழில்காரனுக்காரு. அப்ப தொழிலை வலுப்படுத்த, அப்ப தொழில் மூலியமா ஆதாயம். இது வரைக்கும் வேலை இந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு விடுதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த சனி பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு முதுகுல குத்துனவங்க, உங்களுக்கு எடுத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு இந்த சனி பகவான் உங்களுக்கு புலப்படுத்த போற. அப்போ இந்த சனி பேச்சுக்கு பிறகு காலம் நல்லா இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதை பண்ண நமக்கு என்ன கிடைக்குங்கிறத யோசிச்சு கரெக்டா பண்ணுங்க. புரியுதா? அது ஒண்ணு. சரி சார், இந்த சனி பேச்சு என்னன்னா ஆதாயம் எனக்கு கிடைக்குதுன்னா, இந்த சனி பேச்சுல பாத்தீங்கன்னா வெளிநாட்டு வேலைக்கு காத்துதான் வெளிநாட்டு வேலை கிடைக்குதுங்க ஃபர்ஸ்ட். புரியுதா? அடுத்தபடியா